ஹீரோ ராகுல் தன்னோட செத்துப்போன ஒய்ஃப் டீனாவோட இறுதி சடங்கெல்லாம் முடிச்சுட்டு நின்றுட்டுருக்காரு. தன்னோட வெட்டிங், அவங்களோட வாழ்ந்தது, அவங்க ப்ரெக்னென்சி டைம்னு எல்லாத்தையுமே யோசிச்சுட்ருக்காரு. வைஃப்டு ப்ரெக்னென்சியில் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்திருக்கும். ஆனாலும் ஹீரோக்கும் அவங்களுக்கும் பசங்கன்னா பிடிக்குன்றதுனால இதை கண்டினியூ பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு பிள்ளை பிறக்கும்போது இன்டர்னல் ப்ளீடிங் நிறைய இருந்திருக்கும். அதனால் அவங்க செத்துருப்பாங்க. சாக முன்னாடி மாமியார்கிட்ட 8 லெட்டர்ஸ் கொடுக்குறாங்க. தன்னோட பொண்ணோட ஒவ்வொரு பர்த்டேக்கும் ஒவ்வொரு லெட்டராக கொடுக்க சொல்கிறாங்க. இது மூலமாக பொண்ணு தன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்புறம் ஹீரோ கிட்ட பொண்ணோட நேமை அஞ்சலின்னு வைங்கன்னு சொல்லிட்டு செத்து போயிருப்பாங்க. இப்போ 8 வருஷம் கழிச்சு பொண்ணு நல்லா வளர்ந்துட்டா. அஞ்சலின்னு தான் பேர் வச்சிருக்காரு ஹீரோ. இப்போ அவள் ஸ்கூலில் ஒரு ஸ்பீச் காம்படிஷன் நடக்குது. அங்கே டாபிக் அவளுக்கு அம்மானு கொடுத்துருப்பாங்க. இதனால் சோகமான பொண்ணு சொரின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஹீரோ வந்தால் அம்மாவை பற்றி சொல்லிட்டு, ஆனால் உனக்கு ஒரு நல்ல அப்பா இருக்காருன்னு சொல்லி ஹங் பண்ணி சமாதானப்படுத்துகிறாரு. ஹீரோவோட அம்மாவுக்கு அவருக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்றது தான் ஆசை. அதை மறைமுகமாகவும் சரி நேரடியாகவும் சரி பேசி பார்க்குறாங்க. இது ஒரு இன்கம்ப்ளீட் ஃபேமிலியாக எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் ஹீரோவை பொறுத்த வரைக்கும் பிறக்கிறதும் சரி இறக்கிறதும் சரி, லவ் பண்ணுறது வெட்டிங் பண்ணுறதுன்னு எல்லாமே ஒரு மனுஷனுக்கு ஒரு தடவை தான் நினைக்கிறவர். என்னோட பொண்ணுக்கும் இன்னொரு அம்மா தேவையில்லை, என்கிட்ட இல்லாத அவங்க அம்மாவோட லெட்டர் அவகிட்ட இருக்குது, அதுவே போதும்னு நினைக்கிறாரு. நெக்ஸ்ட் டே அஞ்சலியோட 8வது பர்த்டே. அவள் அம்மாவோட லாஸ்ட் லெட்டர் அவளுக்கு கிடைக்குது. அதை எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறா. அதில் நீ வளர்ந்துட்ட, ஸோ உனக்கு நான் இப்போ ஒரு கதை சொல்ல போகிறேன். இதில் டீனா, ஹீரோ, அஞ்சலி இருக்காங்கன்னு சொல்கிறாரு. இந்த அஞ்சலி ஹீரோவோட பொண்ணு அஞ்சலி இல்லை, ஹீரோவோட காலேஜ் ஃப்ரெண்டு. இவங்க தான் ஹீரோயின். ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே காலேஜில் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். 2 பேரும் சேர்ந்து எப்பயுமே பாஸ்கெட் பால் விளையாடுவாங்க. ஹீரோயின் தான் எப்பயும் ஜெயிப்பாங்க. ஒருவேளை ஹீரோ ஜெயிக்கிறதா இருந்தால் கூட சீட் பண்ணி தான் ஜெயிப்பார். ஹீரோயின் ஒரு டொம்போய் கேரக்டர், ஹீரோ ஒரு பிளே பாய் கேரக்டர். 2 பேருக்கும் நடுவில் சண்டை வந்துட்டே இருக்கும். ஆனாலும் உடனே சேர்ந்துருவாங்க. டீனா பிரின்சிபலோட டாட்டர், லண்டனில் படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. இப்போ இங்கே படிக்கிறதுக்காக வராங்க. பிரின்சிபலுக்கு அஞ்சலியை பிடிக்கும். அஞ்சலி கிட்ட டீனாவை பார்த்துக்கன்னு சொல்கிறாரு. அந்த பக்கம் ஹீரோ எல்லா கேர்ள்ஸுக்குமே ஒன்றுனா ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் கொடுத்து கடலை போட்டுட்ருக்காரு. அப்போது ஹீரோயின் அங்கே வராங்க. ஹீரோ பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் டைம் பாஸ் தான். ஒரு கேர்ளை பார்த்ததுமே மனசுக்குள்ளே ஏதோ பண்ணணுமா, அந்த மாதிரி கேர்ள் தான் அவருக்கு வேணுமா. அப்படி ஒரு கேர்ள் கிடைக்கும்போது அவன் முன்னாடி குனிஞ்சு லவ்வை சொல்லுவேன்னு சொல்லிகிட்டே போயிட்டு டீனா மேலே மோதுறாரு. பார்த்ததுமே பிடிச்சிடுது ஹீரோக்கு. டீனாவை பார்த்ததுமே ஹீரோயின் அவங்க யாருன்னு புரிஞ்சுக்கிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ உனக்கு இவளை எப்படி தெரியும்னு ஹீரோயின் கிட்ட கேட்கும்போது அவங்க பிரின்சிபல்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு தடவையும் அவங்க சொல்ல ஆரம்பிக்கும் போதும் ஹீரோ பிரின்சிபலையே கலாச்சி விட்டுட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு பிரின்சிபல் வந்துடுறாரு. அப்போதான் ஹீரோக்கு பிரின்சிபல் டீனாவோட அப்பான்னு தெரிய வருது. பிரின்சிபலுக்கு ஒரு வேலை வந்துட்டதுனால அவர் கிளம்பிடுறாரு. ஹீரோ டீனா கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் கொடுக்கவும் இப்போதானே மீட் பண்ணோன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. மனசில் ஏதாச்சும் ஆச்சான்னு ஹீரோயின் கேட்டதும், இவள் லண்டனில் வளர்ந்தவ, இந்தியன் கேர்ளாக இருக்கணும், அப்போ தான் அம்மா முன்னாடி கொண்டு போய் நிறுத்த முடியுன்றாரு ஹீரோ. இப்படின்னா உனக்கு எந்த கேளுமே கிடைக்க மாட்டான்னு ஹீரோயின் சொன்னதும், யாரும் கிடைக்கலன்னா அதான் நீ இருக்கியேன்னு அவர் சொல்ல 2 பேரும் சண்டை பிடிச்சிக்கிட்டே கிளாஸுக்கு போகிறாங்க. ஹீரோவும் கேங்கும் அடுத்த நாளே டீனாவை பிடிச்சி காலேஜ் ரூல்ஸ், நீ எங்களுக்காக ஹிந்தியில் பாட்டு பாடணும்னு சொல்கிறாரு. டீனாவும் ஒரு நல்ல பக்தி பாட்டை சூப்பராக பாடிடுறாங்க. இதை ஹீரோ எதிர்பார்க்கவே இல்லை. அவருக்கு டீனாவும் இன்னும் பிடிச்சிடுது. லண்டனில் படித்து வளர்ந்துருந்தாலும் நான் என்னோட கல்ச்சரை மறக்கலை, அதை நீ மறந்துடாதன்னு சொல்லிட்டு போகிறாங்க டீனா. நெக்ஸ்ட் சீனில் கிளாஸுக்குள்ளே வந்த டீனாவை இது வரைக்கும் ஹீரோயின் உட்கார தனக்கு பின்னாடி இருந்த சேரில் உட்கார வைக்கிறாரு ஹீரோ. அடுத்த ப்ரொஃபஸர் கிளாஸுக்குள்ளே வந்துட்டு ரோமியோ ஜூலியட் தான் இன்னைக்கு லெஸ்ன்னு சொல்கிறாங்க. லவ்னா என்னன்னு கேட்கவும் ஹீரோ அதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் தான் லவ்னு சொல்கிறாரு. அவள் என்னோட நல்ல ஃப்ரெண்டாக முடியலன்னா என்னால் அவளை லவ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாரு. ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாமல் லவ் இல்லைன்னு சொல்கிறாரு. இதை கேட்ட ஹீரோயின் ஹீரோவையே பார்த்துட்ருக்காங்க. கிளாஸ் முடிஞ்சதும் ஹீரோ டீனா கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் கொடுக்குறாரு. இந்த தடவை அவங்களும் வாங்கிக்கிறாங்க. அடுத்த சீனில் அவங்க காலேஜ் ஒரு காம்படிஷனுக்கு போக அங்கே பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியவங்களால வர முடியாமல் போகுது. இதனால் பிரின்சிபல் இவங்கள பெர்ஃபார்ம் பண்ண சொல்கிறாரு. இவங்க 3 பேருமே அங்கே பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அங்கே ஹீரோ டீனா 2 பேருமே சேர்ந்து ஆடுறதை பார்த்த ஹீரோயின் ஜெலஸாக ஃபீல் பண்ணுறாங்க. ரூமில் உட்காந்து அழுதுட்ருக்காங்க. அப்போது வார்டன் லேடி வந்து அவங்கள சமாதானப்படுத்துகிறாங்க. இவங்களுக்கு எப்பயுமே ஹீரோயினை ரொம்ப பிடிக்கும். அடுத்து ஹீரோ ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஹீரோயின் அங்கே தான் உட்காந்துட்ருக்காங்க. அப்போது டீனா அங்கே வராங்க. ஹீரோ டீனாவையே பார்த்துட்ருக்காரு. இது ஹீரோயினுக்கு பிடிக்கலை.
தானும் அவங்கள மாதிரியே ஸ்டைலாக இருக்க ட்ரை பண்ணுறாங்க. டீனா ஹீரோயினை பார்த்து நீ ஹீரோவை லவ் பண்ணுறியான்னு நேர கேட்டுறவும் ஹீரோயின் ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்குள்ளே ஹீரோ அங்கே வந்துடுறாரு. ஒவ்வொரு டியூஸ்டேயும் ரிலேஷன் வீட்டுக்கு போவேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஆனால் ஹீரோ கோயிலுக்கு தான் போவார். பார்த்தா டீனாவும் அன்னைக்கு கோயிலுக்கு வந்திருக்காங்க. ஒரு போய் கோயிலுக்கு போகிறதா சொன்னால் காலேஜில் எல்லாரும் நக்கல் பண்ணுவாங்க, அதனால தான் சொல்லலைன்னு சொல்கிறாரு. அதோட தன்னோட அப்பா ஒரு போயோட தலை 3 பேருக்கு முன்னால தான் குனியும்னு சொல்லியிருக்காரு. ஒன்று அம்மா, அடுத்தது கடவுள், அடுத்ததுன்னு சொன்னவர் எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. நைட் டைமில் ஹீரோ டீனா வீட்டுக்கு ரோஸ் சாக்லேட்டுன்னு எல்லாம் எடுத்துகிட்டு பல்கனி வழியாக வராரு. 3ஆவதாக யாருன்னு சொல்கிறேன்னுட்டு டீனா முன்னாடி தலையை குனிஞ்சிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அடுத்த நாள் ஹீரோயின் டீனா மாதிரி அழகாக வரணும்னு சொல்லி மேக்கப் எல்லாம் போட்டுட்டு அவங்கள மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு காலேஜுக்கு வர எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோவும் சேர்ந்து தான் சிரிக்கிறாரு. இதனால் அப்செட்டான ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ டீனா அங்கே வந்து நீயும் அழகுதான்னு சொல்கிறாங்க. அதே டைமில் ஹீரோவும் வந்துடுறாரு. நான் பண்ணது தான் தப்புன்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்துகிறாரு. டீனாவோட அப்பாவுக்கும் அவங்க ஹீரோவை லவ் பண்ணுறது புரியுது, அதை பற்றி பேசுகிறாரு. ஆனால் டீனா என்ன நினைக்கிறாங்கன்னா, ஹீரோக்கும் ஹீரோயினுக்கு நடுவில் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, அதை எப்போ வேணாலும் லவ்வாக மாறலாம், தான் நடுவில் வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் காலேஜுக்கே தெரியும் அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான்னு அப்பா சொல்கிறாரு. அந்த பக்கம் வார்டன் ஹீரோயின் ஹீரோவை லவ் பண்ணுறது தெரிஞ்சு அவர்கிட்ட போய் சொல்லுன்னு சொல்கிறாங்க. அவங்களும் சரின்னு வராங்க. அதே நேரம் ஹீரோவும் ஹீரோயினை பார்க்கறதுக்காக வராரு. தான் டீனாவை லவ் பண்ணுறதாகவும் இப்போவே போய் சொல்லிடட்டான்னு கேட்குறாரு. இதனால் ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. இருந்தாலும் அவங்க காட்டிக்கலை, ஓகேன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அவங்களால இதை தாங்கிக்க முடியாதனால காலேஜை விட்டுட்டே போகணும்னு முடிவு பண்ணிடுறாங்க. அந்த பக்கம் ஹீரோ போயிட்டு டீனா கிட்ட லவ்வை சொல்கிறாரு. அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஹீரோயின் ஊருக்கு போகிற விஷயம் ஹீரோக்கு தெரிய வந்துடுது. டீனாவோட ஸ்டேஷனுக்கு வராரு. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறாங்க ஹீரோயின். ஹீரோ டேர்ம் முடிஞ்சதும் போன்னு சொல்கிறாரு. ஆனால் நான் திரும்ப வரவே மாட்டேன்னு சொல்கிறாங்க. இதனால் அப்செட் ஆன ஹீரோ கோவமாக போய் திரும்பி நின்றுக்கிறாரு. ட்ரெயின் எடுக்க போகிற நேரமும் வந்துடுது. ஹீரோயின் தன்னோட ஷோலை கலட்டி டீனா மேலே தூக்கி போடுறாங்க. ட்ரெயின் கிளம்பிடுது. உடனே ஹீரோ ட்ரெயின் பின்னாடியே ஓடிட்டே போய் அவங்க கிட்ட பேசி பார்க்குறாரு. ஆனால் அவங்க நிற்கவே இல்லை. ஹீரோயினை பார்த்தே அவங்க ஹீரோவை லவ் பண்ணுறதை டீனா புரிஞ்சுக்கிறாங்க. 2 பேருக்கும் நடுவில் தான் வந்துட்டு தான் ஃபீல் பண்ணுறாங்க. இந்த ஸ்டோரி இதோட முடிய உன் அப்பா தனியாக இருக்காரு, அவர் லைஃப்பில் லவ் ஃப்ரெண்ட் 2ம் தேவை, 2ம் ஹீரோயின் தான், அவங்க 2 பேரையும் சேர்த்து வைன்னு எழுதியிருக்காங்க டீனா. ஹீரோயினோட ஒரு ஃபோட்டோவும் வச்சுருக்காங்க. அஞ்சலியும் இதை பண்ணணும்னு முடிவு பண்ணுறாங்க. அந்த பக்கம் ஹீரோயின் நல்லா மேக்கப் பண்ணிவிட்டு நல்லா ரெடி ஆகுறாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு அமன் என்றவரோட என்கேஜ்மெண்ட். அதே டைம் ஹீரோ டீனாவோட செத்த டேட் வர்றதுனால அதுக்கு பூஜை பண்ணுறதுக்காக பிரின்சிபலோட ஊருக்கு வராரு. பூஜை முடிஞ்சதும் அஞ்சலி பிரின்சிபல் கிட்டையும் ஹீரோட அம்மா கிட்டையும் டீனாவோட லெட்டரை காட்டுறாங்க. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக அஞ்சலியோட அட்ரஸை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. பிரின்சிபலுக்கு அது கிடைக்கல. எப்படி இருந்தாலும் வார்டனுக்கு தெரியும்னு நினச்சிட்டு வார்டன் கிட்ட போகிறாங்க. வார்டனுக்கு தெரியும், ஆனால் ஹீரோயின் அட்ரஸை யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு வார்டன் கிட்ட ப்ராமிஸ் வாங்கியிருப்பாங்க. அதனால் அவங்க சொல்ல மாட்டேன்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஹீரோயினோட என்கேஜ்மெண்ட், அவங்களோட வெட்டிங் டேட்டும் இன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. அதுவும் 1 வீக்குக்குள்ளேன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு அவங்க ஷாக் ஆகும்போதே அந்த பக்கத்தில் டிசம்பருக்கு முன்னுக்கு இந்த வெட்டிங்கை பண்ண முடியாதுன்னு டேட் ஃபிக்ஸ் பண்ண வந்தவர் சொல்கிறாரு. அதை இப்போ வார்டனுக்கு கால் பண்ணி சொன்னதோட இவங்களுக்கும் அந்த விஷயம் தெரிய வருது. அந்த பக்கம் ஹீரோயின் முழு மனசோட அவரை லவ் பண்ணியெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கல, அவர் தான் அவங்கள ரொம்ப லவ் பண்ணுறாரு. இது அவங்க அம்மாவுக்குமே தெரியும். எவ்வளவோ பேசி பார்த்தோம் ஹீரோயினோட மனசு மாறவே இல்லை. இந்த பக்கம் ஊருக்கு போன அஞ்சலி ஹீரோயின் வீட்டுக்கு கால் பண்ணி பேசாமலே ஃபோனை வச்சுட்டு இருக்காங்க. அந்த டைமில் அமனும் ஹீரோயினும் பேசினது இவங்களோட காதில் கேட்குது. சம்மர் கேம்ப் போகிறத பற்றி தான் பேசியிருப்பாங்க. ஹீரோயின் இப்போ ஒரு டீச்சர், அவங்க சம்மர் கேம்புக்கு போக போகிறாங்க. அவங்க எங்கே போக போகிறன்றதை பற்றியும் பேசியிருப்பாங்க. உடனே இவங்களும் அந்த இடத்துக்கு போகணும்னு முடிவு பண்ணுறாங்க. ஹீரோ கிட்ட கேட்டால் அவர் ஸ்ட்ரிக்டாக இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அமன் ஒரு கான்ஃபரன்ஸுக்கு போகிறாரு. அங்கே தான் ஹீரோவும் வந்திருக்காரு. அதே டைமில் 2 பேருக்கும் ஹீரோயின் கிட்ட இருந்தும் அஞ்சலி கிட்ட இருந்தும் ஹோட்டலுக்கே கால் வருது. 2 பேரோட பேரும் ஒரே பேருன்றதுனால மாறி மாறி தெரியாமல் கன்ஃபியூஷனில் ஆன்சர் பண்ணிடுறாங்க. ஃபோனை வச்சதும் தான் தெரியுது மாறினது. அந்த பக்கம் அவங்க பேசினதும் இவங்க 2 பேருக்கும் கேட்கவே இல்லை. ஹீரோ வீட்டுக்கு போனால் அங்கே அவங்க லெட்டர் எழுதி வச்சுட்டு கேம்புக்கு கிளம்பி போயிட்டுருக்காங்க.
கேம்புக்கு போன அஞ்சலி ஹீரோயினை பார்க்குறா. அவங்க இடத்துல தன்னோட அம்மாவை இமேஜின் பண்ணி பார்க்குறா. ஹீரோவோட அம்மாவுக்கு ஹீரோயினை பார்த்ததுமே பிடிச்சி போயிடுது. நைட்டில் அஞ்சலி அப்பாவுக்காக ப்ரே பண்ணிட்டு இருக்கிறத ஹீரோயின் வந்து பார்க்குறாங்க. அம்மாவுக்காக ப்ரே பண்ணலையான்னு கேட்கும்போது தான் அம்மா இல்லைன்னு சொல்கிறா. ஹீரோயின் அவளை தூங்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க. தன்னோட ரூமுக்கு போனவங்க அஞ்சலிக்கு பிடிச்ச ஒரு ஷோவை டிவியில் பார்த்துட்ருக்காங்க. அதில் ஹீரோ அஞ்சலி அதை பார்ப்பான்னு சொல்லிட்டு அந்த ஷோக்கு வராரு. என் பொண்ணு அஞ்சலியை மிஸ் பண்ணுறேன்னும் அவள் ஒரு கேம்புக்கு போயிருக்கான்னு அவர் சொன்னதும் தான் ஹீரோயினுக்கு கிளிக் ஆகுது. உடனே போயிட்டு அஞ்சலி கையில் இருந்த ஃபோட்டோவை எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா அது டீனான்னு தெரியுது. அதை பார்த்துட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. அஞ்சலி ஹீரோவை எப்படியாவது கேம்புக்கு வர வைக்கணுன்றதுக்காக அவருக்கு கால் பண்ணி தனக்கு கோல்டு இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுறா. இதை கேட்ட உடனே ஹீரோ கேம்புக்கு கிளம்பி வந்துடுறாரு. அங்கே ஹீரோயினை பார்த்தவர் ஷாக் ஆகுறாரு. ஹீரோயின் வேற ஃபுல்லாக ஆள் மாறிப்போய் இருக்காங்க. ஆனால் முதல்ல இருந்த மாதிரி 2 பேர்னாலையும் பழக முடியலை. இதை மாற்றணும்னு அஞ்சலி பிளான் பண்ணி பாஸ்கெட் பால் விளையாட வைக்கிறா. இது அவங்க 2 பேருக்குள்ளேயும் கொஞ்சம் சேஞ்சாக கொண்டு வருது. அஞ்சலி டீனாவை நினச்சி ஃபீல் பண்ணும்போது ஹீரோயின் சமாதானப்படுத்துகிறாங்க. ஹீரோவும் இதை பார்க்குறாரு. அவருக்கு பக்கத்தில் வந்த அம்மாவும் இப்போ தான் இந்த ஃபேமிலி ஃபுல்லாக தனக்கு தெரியுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த கேம்பில் எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துக்கும்போது கொஞ்சம் மனசு மாறி இருந்த ஹீரோ அஞ்சலி கூடயும் ஹீரோயின் கூடயும் ஒன்றா சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு. அந்த பக்கம் அமன் தன்னோட என்கேஜ்மெண்ட் ஃபோட்டோவை பார்த்துட்டு இருந்தவர் பக்கத்தில் இருந்த ஹீரோயின் அம்மா கிட்ட ஹீரோயின் என்ன லவ் பண்ணலை தானேன்னு கேட்குறாரு. ஸோ அவருக்குமே இது புரியுது. ஹீரோயின் அம்மா அதுக்கு பதில் சொல்லாமல் சமாளிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கேம்பில் அடுத்த ஒரு கேம் விளையாடிட்டு இருக்காங்க. அப்போது மழை வந்துடுது. எல்லாருமே ஓடிடுறாங்க. ஹீரோயினை டான்ஸ் பண்ணுறதுக்காக கூப்பிடுறாரு. ஒரு மியூசிக்கை இமேஜின் பண்ணிட்டு 2 பேருமே ஆட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கும் போது ஹீரோயின் தன்னோட கையில் இருக்கிற ரிங்கை பார்க்குறாங்க. உடனே அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க ஒரு இடத்துல போய் நிற்கும்போது ஒரு கை வந்து அவங்கள தொடுது. அவங்க ஹீரோ நினச்சிக்கிட்டு லவ்வை சொல்லிடுறாங்க. ஆனால் பேரை சொல்லலை. திரும்பி பார்த்தா அந்த இடத்துல அமன் தான் நின்றுட்டுருக்காரு. அவர் தன்னை சொல்கிறதா நினச்சிக்கிறாரு. அந்த பக்கம் ஹீரோ மற்றவங்க கிட்ட போய் ஹீரோயின் எங்கேன்னு கேட்குறாரு. அப்போ தான் ஹீரோயினும் அமனும் சேர்ந்து வராங்க. அமனை பார்த்துட்டு ஹீரோ அன்னைக்கு மீட் பண்ணோம் தானேன்னு 2 பேருமே பார்க்குறாங்க. இது என்னோட அஞ்சலி, அது என்னோட அஞ்சலின்னு 2 பேருமே ஹீரோயினையும் பொண்ணையும் காட்டுறாங்க. அதுக்கு அடுத்த சீனில் அமன் கூட ஹீரோ பேசும்போது தான் அமனுக்கும் ஹீரோயினுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆனது அவருக்கு தெரிய வருது. ஹீரோ அம்மா ஹீரோயின் கிட்ட பேசுகிறாங்க. மனசில் இருக்கிறத வெளியே சொல்லணும்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ஹீரோயினும் சொல்லணும்னு முடிவு பண்ணுறாங்க. ஹீரோ கிட்ட பேசுகிறதுக்காக போகிறாங்க. ஆனால் இது தெரியாத ஹீரோ என்கேஜ்மெண்ட் நடந்ததுக்காக ஹீரோயினுக்கு விஷ் பண்ணுறாரு. இந்த விஷயம் உனக்கு சந்தோஷம்னா எனக்கு சந்தோஷம் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து சேடாக போயிடுறாங்க. ஹீரோவுமே சேடாக தான் இருக்காரு. ஹீரோயின் உடனே அமன் கிட்ட போயிட்டு நாங்கள் இன்னைக்கே கிளம்பணும்னு சொல்லிடுறாங்க. இதனால் அஞ்சலி ரொம்ப சேடாயிடுறா. ஹீரோயின் கிளம்பும்போது ஹீரோ வந்து டீனா நியூ லைஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது நீ இதை அவகிட்ட கொடுத்த, இப்போ நான் உனக்கு நீ நியூ லைஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது இதை தரேன்னு சொல்லி அந்த ஷோவில் கொடுக்குறாரு. ஹீரோயின் வீட்டுக்கு போனதும் கல்யாணத்துக்கு உடனே ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. உடனே கல்யாணத்துக்கான ஏற்பாடெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பக்கம் வீட்டுக்கு போன ஹீரோ டீனாவோட ஃபோட்டோவை கையில் வச்சு பார்த்துட்டு இருக்காரு. அப்போது டீனாவே பக்கத்தில் வந்து உட்கார்றா. அவரோட கண்ணை மறைக்கிறா. அந்த டைமில் ஹீரோக்கு ஹீரோயின் தான் ஞாபகம் வராங்க. உடனே கண்ணை திறந்து பார்க்குறாரு. பக்கத்தில் டீனாவும் இல்லை, கையில் அவங்களோட ஃபோட்டோவும் இல்லை. ஹீரோ உடனே ஹீரோயினை போய் பார்க்கணுன்னு முடிவு பண்ணிடுறாரு. அவங்க வீட்டுக்கு போனால் அன்னைக்கு தான் அவங்களுக்கு கல்யாணம். இந்த விஷயத்த ஹீரோயினோட அம்மா சொன்னதும் பக்கத்தில் பார்க்குறாரு. பக்கத்தில் என்ன பொண்ணை காணோம். பொண்ணு தேடிக்கிட்டே அப்படியே போய் ஹீரோயினோட ரூமுக்கு போயிடுறாரு. அங்கே ஹீரோயின் தனியாக தான் நின்றுட்டுருக்காங்க. அவங்க கிட்ட ஆக்ஷன்லேயே தன்னோட லவ்வை சொன்ன ஹீரோ அங்கேருந்து வந்துடுறாரு. இந்த பக்கம் அஞ்சலி அமன் கிட்ட போய் எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறா. அடுத்து ஹீரோயினை கல்யாணத்துக்காக கீழே கூட்டிகிட்டு வராங்க. ஆனால் அவங்க மணமேடையில் போய் உட்காராம ஹீரோவையே பார்த்து நடுவில் நின்று அழுதுகிட்டே இருக்காங்க. இதை பார்த்த அமனும் உன் கண்ணில் எனக்காக என்ன லவ்வை பார்க்கணும்னு நினச்சனோ அதை நான் ஹீரோக்காகத்தான் பார்த்தேன். ஹீரோ தான் உன்னோட ஃபர்ஸ்ட் லவ்னு சொல்லி அவர் விட்டு கொடுத்துட்றாரு. இப்போது எல்லாமே ஒரு தடவை தானே சொல்லிட்டு இருந்த ஹீரோவோட லைஃப்பில் 2வது லவ்வும் வந்துடுச்சு. 2வது கல்யாணமும் அன்னைக்கே நடக்குது. இதோட இந்த படம் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.